Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ இன்ஸ்டன்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து நடக்க போகுது. இன்ஸ்டன்ட் எக்ஸாம்க்கு ஹால் டிக்கெட் வந்து இப்போ வெப்சைட்டில் வந்து போட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் வச்சிருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் ஜூலை 2024 ஆன்லைன் ஹால் டிக்கெட்னு போட்டிருக்காங்க. இங்கே உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து செக்குன்னு கொடுங்க. செக்குன்னு கொடுத்ததும் உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சென்டரோட அட்ரஸை வந்து பார்த்துக்கலாம். ஹால் டிக்கெட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சென்டரோட அட்ரஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். எந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட்டு டைம் பார்த்தீங்கன்னா 10 AM to 1 PM வந்து நடக்க போகுது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஹால் டிக்கெட்டில் ஏதாவது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக COE வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் முடிகிற வரையும் நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்கள் காலேஜில் கொடுத்த ஐடென்டி கார்டை கொண்டு போகணும். ஸோ ஐடென்டி கார்டு ப்ளஸ் இந்த ஹால் டிக்கெட் ரெண்டையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் எக்ஸாம் பேப்பரில் வந்து எழுதிருங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஹால்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமுக்கு பிஃபோர் 10 minutes முன்னாடி உங்கள் சீட்டில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் உங்கள் சப்ஜெக்ட் கோட பாருங்கள். கரெக்டான கொஷின் பேப்பர் தான் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு இல்லை அப்படின்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டோம் எக்ஸாமுக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. மொபைல் ஃபோன், ஐபாட், அதே போல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் எதுவுமே உள்ள அலோட் கிடையாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களை மால் ப்ராக்டிஸ் வந்து புக் பண்ணிடுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஹால் டிக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போகும்போது உங்கள் ஹால் டிக்கெட் ப்ளஸ் உங்கள் ஐடி கார்டு இது ரெண்டையுமே கண்டிப்பாக கொண்டு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 10 AM to 1 PM வந்து எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஃபோர் 10 minutes முன்னாடியே உங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஸோ நாளைக்குள்ளே ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு நைட்டு கூட அப்டேட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத வேணாம். இன்கேஸ் நோ சேஞ்சுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ உடனே எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.